வாக்காளர்களின் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆதரவை பெறுவதில் எந்த 3 கட்சிகள் முன்னிலையில் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற போது தாவேகா முதலிடத்திலும், திமுக 2ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்திலும் நாம் தமிழர் இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 18 முதல் 30 வயதுக்குள்ளான இளைய தலைமுறை அதிகம் கவரக்கூடிய முதல் 3 தலைவர்கள் யார் என்று பார்க்கிற போது திரு விஜய் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்களை பார்க்கப்படுறாங்க. விஜய் தாவேகா கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று முதல் 5 இடங்களை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது பாஜக பாமக, 5வது நாதக பிடிக்கிறது. வேண்டுமென்றே தேர்தலை முன்வைத்த கணிப்புகளுக்கு மாறாக தேர்தல் பின்பத்தில் மக்களை மையப்படுத்திய நேர்மையான, நடுநிலையான, நம்பகமான, வெளிப்பான, துணிச்சலான கலாய்வுகளாக இதுவரை தொடர்ந்து கலாய்வுகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். இல்லை ஷார்ட்டாக இல்லை, கிட்டத்தட்ட 3 இதுக்கு முன்னாடி 3 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை நம்ம இதுவரை கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளில் மிக சவாலான தேர்தலாக இருக்குது. 5,73,00,000 பேரில் கிட்டத்தட்ட 40% வாக்குகள் வந்து இந்த தேர்தலாம் வருகிறது. புதுமையாக இளைஞர்கள், இளம்பெண்கள் வாக்குகள் இப்போதான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் புது வரவாக தாவேகா இருக்கிற போது இந்த கட்சிக்கு யாருடைய வாக்குகள் போகிறது அப்படின்றது பெரும் சவாலாக இருக்குது. அது இல்லாமல் குறிப்பாக இளைஞருடைய ஓட்டுகள் பெரும்பான்மையாக இருக்கிறது. அது இல்லாமல் எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டும் குறையப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள், தள்ளுடைய பிரச்சாரங்கள் பெருசாக எடுபடலை. தேர்தல் அறிக்கையும் இந்த தேர்தல் எடுபடலை. ஒரு விஸ்தரமான தேர்தல் இருக்கிற போது இந்த ஆய்வில் எடுக்கப்பட்ட 4 எடுக்கப்பட்டு கூட சற்றும் இப்போது கூட எங்களுக்கு வந்து தாவேகாவுடைய சீட்டு கிடைப்பதில் மிகப்பெரிய சவாலாக இருப்பதை நான் பார்க்கப்படுறேன். ஒரு அடுத்த எக்ஸிட் போல தான் முழுமை கிடைக்கும் முடிய தற்போது சூழ்நிலையில் வந்து ஆய்வு செய்யப்பட்டதில் 230 தொகுதியில் திமுகவுக்கு 90 138, தாவேகாவுட்ட கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 150, இதுக்கு மேலே வர எஞ்சிய நாட்களில் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமா 156 வரையும் திமுக பிடிச்சி ஆட்சி தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் பார்க்கப்படுறேன். இந்த 4வது ஆய்வு இல்லை, இது சீட்டு, அதாவது ஓட்டுகள் எப்படி குறையுது இப்போ பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் ஓட்டு தாவேகா 19 குறைஞ்சிருக்கு. அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. இப்போ புரிதல் என்ன டிரான்ஸ்ஃபர், அதாவது பெண்கள், இளைஞர்கள், அதாவது இந்த ஜென்சி ஓட்டு மட்டுமல்ல, ஜென்சி ஓட்டுக்கு அப்பாற்பட்ட 50 வயசு 60 வயசு, உண்மையாக சொல்லப்போனால் ஒரு வார்த்தை சொல்ல மன்னிச்சுக்கணும், ஒரு பேய் கூட்டம் மாதிரி இருக்கு. இது தமிழ்நாட்டில் 26 வருஷம் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. ஒரு விசேஷமான வந்து வாக்களிக்கக்கூடிய நிலைமை இந்த தாவேகாக்கு வந்திருக்கிறதா தெரியுது. இந்த எலெக்ஷன் பொறுத்த தாவேகா மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிரதான பெரும் கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஆய்வு வந்து 4 ஆய்வு எடுக்கிறதுக்கான டைம் வந்து தேவைப்பட்டுச்சு. போன சொல்லப்பட்ட அந்த கட்சியுடைய ஓட்டுகளுக்கும் இப்பைக்கும் சற்று மாறுபட்டிருக்கு. அதே மாதிரி கூட்டணி சதவீதங்கள் பார்க்கிற போது இந்த தேர்தலை பொறுத்தவரை 37% தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு கணிக்கப்படுகிறது. மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் போட்டிடுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகமது பர்வேஸ் சொல்லி ஒரு நபர் டிவிக்கள் இருக்காங்க. 40,000 ஓட்டு இஸ்லாமிய ஓட்டு, தலித் மக்கள் ஓட்டு 30,000 ஓட்டு இருக்கு. அந்த இடத்துல தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதே வடமண்டலத்தை உட்பட்ட பகுதியில் 11 தொகுதிகளில் தாவேகா வந்து 10 இடத்துல முன்னிலை இருக்கு. அதே மாதிரி சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற, ஒரு சட்டம் திமுக தீநகர் தொகுதியில் அதிமுக தாவேகா போட்டியா இருக்கு. மீதி இடத்துல சேப்பாக்கமும் கொளத்தூரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற திமுக. அதுக்கடுத்து எல்லா தொகுதியிலும் திமுக தாவேகான்னு இருக்க ஒழிய இந்த மாதிரி தமிழகம் முழுக்க பார்க்கிற போது டெல்டா பகுதிகளும், தென் மாவட்டங்களும், வடகிழக்கு மாவட்டங்களும், சென்னை மண்டலத்திலும் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏடிஎம்கே வந்து வடகிழக்கு மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஒட்டிய கோயம்புத்தூர், நீலகிரியில் பார்த்தீங்கன்னா குன்னூர், ராஜன் திமுக தோல்வி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊட்டியும் அதே மாதிரி, கூடலூர்லையும் அதே மாதிரி திராவிடமும் தோல்வி பெற வாய்ப்பு. ஏற்கனவே இருக்க எம்எல்ஏ வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அங்க 3 தொகுதி அதிமுக கைப்பற்றது. கிட்டத்தட்ட 4வது ஆய்வு கிட்டத்தட்ட 35,126 நபர்களை சந்திக்கப்பட்ட தரவுகள். அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரியாக, அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனமாக இருப்பதனால பழைய கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக் டேட்டா மற்றும் சாஃப்ட்வேர் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருந்த போது கூட சவாலான தேர்தலாக இருக்கு நான் பார்க்கப்படுறேன். என்னுடைய 26 ஆண்டு அனுபவத்தில் வந்து மிக சவாலான தேர்தலாக இது இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னோட 50 வருஷம் அனுபவத்தில் இது மேனுவலா எடுக்கப்பட்ட தரவு மாதிரி தெரியல. நீங்க சொல்றீங்க உங்களுடைய பதிலே இருக்கு, அது கணினி வாயிலா நாங்க எடுக்கப்பட்டது. இல்ல, கணினி வாயிலா எடுக்கப்பட்ட நான் சொல்லல. அதாவது தரவுகள், அதாவது 37 நபர்கள் சந்திக்கப்பட்ட பிறகு அது அடிப்படையில அதான் கணக்கு. சரி, ரெண்டாவது அடுத்த கேள்வி. இப்ப என்னன்னா பொதுமக்களுக்கு வந்து இப்போ சமூக வலைதளத்துல ஏதாவது ஒன்றுல போனா 81% தாவேகா, திமுக 13% காட்டுது, பிஜேபி 8% காட்டுது. குறைந்தபட்சம் நீங்க சொல்ற இந்த ஷார்ட் பீரியட்ல நான் கடந்த 4 நாட்களா பார்த்தேன். எது எடுத்தாலும் 81, 82, 85% காட்டுது தாவேகா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி.
80%? ஆமா 81% காட்டு. உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல அது மாதிரி தேர்தல் இது அல்ல. உதாரணத்துக்கு ஆவடியில் வந்து அமைச்சர் நாசர் பூமா அவருக்கு இருந்தார். அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டார். ஆனா இப்போ புதுசா ஒரு தினத்தூது ராஜா ஒருத்தர் அவர் பிஷப்பா இருந்தவரும் தாவே கலைஞர் அவருடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகுது. ஏன்னா ஆவடியில் தவிர்த்து எல்லாமே கூட்டவர்களாக இருந்தாங்க. ஆர்சி கிறிஸ்டின், சிஎஸ்சி கிறிஸ்டின், டிஎல்சி கிறிஸ்டின், அப்புறம் பெண்டகாஸ்ட். அப்போ இவங்க ஜெயிச்சுடுவாங்க. அந்த அடிப்படையில அதை நீங்க சொல்ற மாதிரி நான் 22 ஆளுகளா கிட்டத்தட்ட IPDS.com வெப்சைட்டை போய் பாருங்க. அதுல ஒவ்வொரு தேர்தல் 2019, 2021, 2024 எக்ஸிட் போல், அது கர்நாடக தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு அதை பாருங்க, உங்களுக்கு புலம்படும். இன்று நான் வந்தோம் நல்ல 2002 தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளா இருக்கிற பத்திரிகையாளர் ரெகுலர் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களை நான் இதுதான் இந்த டைம் தான் செஞ்சுக்கிறேன். ஆனால் ரெகுலர் நான் பத்திரிகை செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து முறையாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி IPDS பிரைவேட் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை பிரைவேட் நடத்தப்பட்டு அதுக்கு ஸ்டாஃப் முறையாக போடப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நான் தரவுகளை சேகரிக்கும் நிர்வாகிகள் மூலமாக இது பண்ணுறேன். ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செயல் வந்து அப்படிப்பட்ட நபர் நான் நல்லன்னு பார்த்துக்கலாம். 2021ல இதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் அதுல ஃபார் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நீங்க ஒரு லெட்டர் வெளியிட்டிருக்கீங்க. அதுல தேர்தல் முடிவுகளோட இது ஒத்து போச்சு. அது வெப்சைட் கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. IPDS.com இல்ல ரைட் சொல்றேன். IPDS.com.in ஓபன் பண்ணி பாருங்க. 2021ல திமுக கூட்டணி 131 நினைக்கிறேன், தொடர்ந்து சொல்றேன். அது என்கிட்ட அவங்க 130 நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. திமுக இண்டிவிஜுவல் 131 போய் நெட்ல போய் பாருங்க, அது வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் அப்படி வராதுக்கன்னா ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா வந்து 150 இருந்து 200 பேர் தான் எடுக்கப்படும். அதுக்கு மேல எடுக்க முடியாது. அதுக்கு இல்ல இல்ல அதுக்கு 1க்கு 4 முறை ஆய்வு எடுக்கப்பட்டு அதனுடைய தரவுல தான் இங்க உங்களை சர்ச் வெளியிடப்படுறேன். அதாவது இது கிராஸ் செக் வந்து ஒரு முறை பண்ணல, 4 கிராஸ் செக் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கேன். இளைஞர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரை இளைஞர்கள் மட்டுமல்ல, தாவேக்காவுக்கு அதுக்கு வயதுக்கு உட்பட்ட மேற்பட்டவங்களும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலை எடுத்துக்கலாம். எப்படி சார் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட இவங்க சொல்லியிருக்காங்க தாவேக்கா அதுக்கு திமுக சொல்லியிருக்காங்கன்றீங்க. அதே மாதிரி நீங்க கொடுத்துருக்கிறதுல நாத்தாக்கு 8% வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. எப்படி இது வந்து குறைவு கடந்த முறை 2019 நாத்தாக்கு 8% வாங்கியிருக்கு. விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா? இல்ல அது இருக்கு அது அந்த ஃபேக்ட் இல்லைன்னு சொல்லல. அது வந்து பாத்தீங்கன்னா 5 அதாவது நான் எமன கொள்ளி பதில் சொல்றேன். உணர்ச்சி விடாம கேள்வி பதில் சொல்றேன். எவ்வளவு நாளைக்கு கேள்வி பதில் சொல்றேங்கன்னா தற்போதுள்ள வந்து 5% வாக்கள், அதாவது தாவேக்காவுக்கு 2% ஓட்டு அதில் போகுது. அதுக்கு முன்னாடி 4 முனை போட்டின்றதுல விவரம் சொல்லி பாருங்க. 2% ஓட்டு போனாலையும் இந்த அண்ணாமலை ஆதரவாளர்னு ஒரு குரூப் இருக்கு, ஒரு 77% ஓட்டு இருக்கு. அது தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கும் போகுது. அப்படி போறதும் இது வரதும் டேலி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதான் பாக்குது. அப்படி பாக்குற போதுதான் 5% ஓட்டுகள் நாம் தமிழுக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த ஓட்டு உண்மையிலே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா 8.42 போவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்னுடைய பார்வை நான் பாக்குறேன். மக்கள் இல்ல சொல்றா இல்ல அந்த தொகுதி இல்ல ரைட்டு. அந்த ஒரு தொகுதியில இஸ்லாமிய கட்சி வேற யாருமே இல்ல. அந்த இஸ்லாம் கட்சி இருப்பதனால அதுக்கு வாக்களிக்க வாய்ப்பு தான் இருக்கலாம். அந்த இடத்துல வேற கேண்டிடேட் இல்ல. சோ அந்த கேண்டிடேட் முஸ்லிம் சமுதாய வாக்கள் அங்க பிரதானமா அந்த நபர் செல்வாங்க. இப்படி ஒரு விஷயம் நான் தேர்தல் காலத்துல பார்க்கறது. நீங்க எப்படி முடிவு செய்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க இவங்க தான் வாக்களிப்பாங்க எப்படி இறுதியா முடிவு செய்றீங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு சட்டமன்றமும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வயசா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கு என்ற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன முக்கியமான தொகுதி கேளுங்க, அதுக்கெல்லாம் விளக்க நான் தரேன். சென்னையில் தரவுகள் கொஸ்டின் தான் எடுக்கப்பட்டிருக்கோம். வீடியோ காட்சியில பண்றோம். வீடியோ காட்சியில எப்பயும் பண்றோம். அதுக்கு